ஆமாம், இல்லை அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. சங்கமித்ரா வந்து இப்போ எனக்கு என்ன பேக் டு பேக் என்னோட கமிட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற பொசிஷன் சங்கமித்ராலாம் இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக வரும். இப்போ இருக்கிற என்னோட ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா மானிட்டரி வைஸாக வந்து இட்ஸ் நாட் அட்வான்ஸ். ஒரு படத்தில் 2 வருஷம் மாற்றுறது மேபி அடுத்த 2-3 வருஷத்தில் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸ் 2 வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அதுக்கும் இதுக்கு எந்த வித கனெக்ஷனும் கிடையாது. What you specifically look at the hero and the heroine. So இது இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன். ஒரு ஹீரோ ஆகணும், ஹீரோயின் ஆகணும், இது எனக்கு முக்கியம் அப்படின்னா what would you say? இல்லை லைக் பேஜ் 3 மாதிரி சினிமா ஆல்சோ இஸ் a beauty business. Yeah. ஃபஸ்ட்டு வந்து தே ஷுட் லுக் அட்ராக்டிவ். அட்ராக்டிவ்ங்கிறது வந்து வெறும் அழகு சார்ந்தது மட்டும் இல்லை. அந்த பர்சனாலிட்டி, தேர் பெர்ஃபார்மன்ஸ், தேர் டேலண்ட் அண்ட் ஹவு மச் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தேர் ஒர்க், அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது பண்ணுவோம். அப்புறம் அஸ் டைரக்டராக நான் முக்கியமாக பார்க்குறது என்னோட கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அதான் என்னோட கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது ஒன்று, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த கேட்டகரியில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சார். ஆஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் அழகாக இருக்காங்க, எவ்ரிபடி கேரி தெம்செல்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. பட் சுந்தர் சி சார் ஐஸ் கேட்ச் பண்ணியிருக்கிறது ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயின். இவங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க, பட் இவங்களோட பர்சனாலிட்டி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். த வே தே கேரி தெம்செல்ஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் அப்படின்னா ஒன் ஹீரோ ஒன் ஹீரோயின் யாரை சொல்லுவீங்க? வந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு அது நிறைய என்னோட இதில் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து அப்போது பெய்னிங் ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார் இஸ் ஒன் சச் அ குட் லுக்கிங் கை. அவரோட அந்த பர்சனாலிட்டி, அவரோட மூவ்மெண்ட், அவர்கிட்ட பேசுகிற விதம், ஸ்டைல், எவ்ரி திங் கேட்சி. இல்லை உள்ள தெரியுதா கார்த்திக், தட்ஸ் மை மூவி. அது எனக்கு ரொம்ப கார்த்திக் சார். தென் முக்கியமாக இன்னொருத்தர் சொல்லணும்னா சில பேர் தான் ஆடின காட் வந்து அந்த பவர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன போட்டாலும் அழகாக இருக்கும், என்ன போட்டாலும் ஸ்டைலாக இருக்கும். ஆப்வியஸ்லி ரஜி சார். ஆப்வியஸ்லி ரஜி சார் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக். அவர் வேற ஜோன். அதாவது அவர் ஃபேஷனபிள் திங்காக போடணும் அவசியம் இல்லை, அவர் போடுறது ஃபேஷன் ஆகிடுது. ஸோ அது ஒரு பெரிய ரஜி சார் கிஃப்ட். அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் பெண்கள் பேர் சொல்லணும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் என் ஒய்ஃப் பேர் சொல்லணும், இல்லைன்னா அது நான் பிரச்சனை. ஷீஸ் ஒன் வெரி வெல் ட்ரெஸ்ட் லேடி. நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன், நீங்கள் வந்து பேசாமல் ஒரு பொட்டிக்காரங்களா, பிகாஸ் அமௌண்ட் அவங்களோட செலெக்ஷன், கலர் செலெக்ஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொருத்தங்க நான் பழைய முதல்ல ஹீரோயினில் ஒருத்தவங்களை சொல்லணுன்னா ஐ சே ரம்பா. பிகாஸ் ரம்பா வந்து she is not a born beauty, but the way she groomed herself, right from her hairstyle to costume selection, how to carry herself, that is one fantastic thing with Ramba. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஹீரோயினில் ஐ லைக் த்ரிஷாவோட காஸ்டியூம் சென்ஸ், பிகாஸ் she had the nice physique also, tall and thin and so good looking. So Trisha is one fantastic. And இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹீரோயினில் சொல்ல போனால் Tamanna is on another fantastic heroine with a great dress sense and makeup sense and how to present herself well, and she has become a fashion icon all over India. So list நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார் லேடி அழகான பெண்கள் சொன்னீங்க. மூக்குத்தியம்மன் 2ல வந்து நைட் இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அவங்க அழகான லேடி இல்லைங்க, ட்ரெஸ் பற்றி சொன்னாங்க. மூக்குத்தியம்மன்ல நயன்தாரா ஃபுல்லாக அம்மன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அது நான் சொல்ல முடியாது இல்லையா. மூக்குத்தியம்மன் முடிஞ்சுக்கிட்டு தான் 4 months ஆச்சு. அது சிஜி வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 year பக்கமாக சிஜி மட்டும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம சொன்னீங்க, ஒய்ஃப் சொன்னீங்க, இவங்க சொன்னீங்க, நயன்தாரா பற்றி ஒரு வார்த்தை வைக்கவே சொல்ல. எந்த பிரச்சனை உங்களுக்கு? ஆஹா, கிளம்பிட்டீங்களா? அதான் அவர் சொன்னாரு, கேட்டார், சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி தான்.